இந்த ஊழியம் 18 வருஷம் நிறைவுற்று இருந்தாலும் சபை என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்து ஒரு வருடம் அங்கே பூர்த்தியாகி இருக்கிறது. ஆரம்ப நாட்களிலே 18 வருஷத்துக்கு முன்பதாக நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த பகுதியிலே, இந்த பிரதேசத்திலே ஆண்டவருடைய பணியை செய்த அந்த ஆரம்ப நாட்கள், நான் வேலையில் இருந்து நான் ரிசைன் பண்ணி அந்த வேலையை ஆண்டவருடைய பணிக்கு வந்து எனக்கு எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தது, எனக்கு ஒரு சபை இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் என்னை ஒரு வனாந்திரத்துக்கூடாக நடத்தினார். நானும் என் குடும்பமும் ஒரு வனாந்திரத்துக்கூட நாங்கள் போனோம். அந்த நேரத்தில் எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேயான்னு சொல்லி எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றே யாருக்குமே எந்த கவலையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அநேக மக்களுடைய, ஜனங்களுடைய மனதை அவர் கடினப்படுத்தி வைத்திருந்தார் எங்களை உருவாக்குவதற்காக. ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் எங்களுக்கு என்னென்று தெரியவில்லை. பிளேண்டி கூட குடிப்பதற்கு, சரியாக சீனி வாங்குவதற்கு கூட காசு இல்லாத நிலைக்கு அப்படியே ஒரு உருவாக்கத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு போனார். நான் என்னுடைய மனைவியிடம் நான் சொல்லியிருந்தேன், எங்களுடைய தேவைகளை யாரிடமும் சொல்வதில்லை. கர்த்தரிடத்திலே நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணுற நேரத்தில் சில கோரிக்கைகள் வைத்தேன். இப்படித்தான் நான் வாழுவேன், இப்படித்தான் நான் கடைசி வரை நான் இப்படித்தான் ஆண்டவரை இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை நம்முடைய தகப்பன் தாயிடத்தில் கூட நாங்கள் சொல்லக்கூடாது என்று அப்படி கர்த்தரங்களை உருவாக்கினார். சில நேரங்களில் பிள்ளைகள் எங்கள் இடத்துல கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணினீங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. பிள்ளைகள் சிலர் அவர்களுக்கு இப்போ அப்படி கேட்க மாட்டாங்க. நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் போன பாதையில் அவர்கள் எங்களை பார்த்துக்க, ஏன் அப்பா இப்படி செய்தார் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு வனாந்திரத்துக்குள்ளே எங்களை கொண்டு போனார். நான் முதலாவது ஆரம்பித்தது என்ற ஊழியம் சவுக்கடியில் இருக்கிற ஒரு பிறப்பங்காட்டுக்குள்ளதான். பண்டிகள் நிறைந்த ஒரு இடம், அந்த பண்டி நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளதான் என்னுடைய இந்த ஊழியத்தை நான் முதலாவது 18 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பித்தேன். ஒரு 3 பேர் நாங்கள் அதற்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவோம். அதற்குள்ளே எங்களை திரட்டினார்கள், பிறப்பங்காட்டுக்குள்ளேயும் விடல. பிறகு சவுக்கு காட்டுக்குள்ளே போனோம், அங்கேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிறகு அங்கே இந்த மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, இங்கே நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. பிறகு கரக்கடையை தெரிந்தெடுத்து இரவு நாங்கள் ஒரு 7 மணிக்கு போனோம்டா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் திரும்புவோம். கரக்கடையிலிருந்து விடிய விடிய ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆத்துக்காட்டுகளில் போயிருந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படித்தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். வீதிகளில் இருந்து பிரசங்கம் பண்ணி எங்களுடைய மேடை அந்த நாட்களில் பாலத்து கட்டு, வரம்பு கட்டு, அதுதான் மேடை. அதிலிருந்து தான் ஆண்டவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லுவோம். அப்படி ஒரு பாடுகளுக்கூடாக நாங்கள் கடந்து போனாலும் பிறகு நாங்கள் அந்த பகுதியில், சவுக்கடி பகுதியில் வீட்டிலேயாவது தொடங்குவோம் என்று சொல்லி ஒரு இடத்துல தொடங்கினோம். அங்கே அந்த ஊராக்களெல்லாம் வந்து கற்களை எறிந்து அந்த இடத்துல எங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. நான் வீதியால் போகிற நேரத்தில் நீ மறைத்து ஒரு கோயிலுக்கு முன்பதாக என்னையும் வாகனத்தையும் எரிக்கும்படியாக அந்த இடத்துல கூடி அவர்கள் எரிக்க திட்டம் போட்டு அவங்க சொன்னாங்க, கட்டி வைத்து நாங்கள் வாகனத்தில் கட்டி வைத்து எரிக்க போகிறோம் என்று. நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, அங்கே பூசை நடக்குது. எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, இதுதான் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லத்தக்க நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி திரும்பி இருந்து அத்தனை ஜனங்களுக்கும் சத்தியத்தை பிரசங்கித்தேன். கடைசி நேரமோ இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அவர்கள் என்னை அடித்து அந்த இடத்துல பற்ற வைப்பதற்கு ரெடி ஆயிட்டாங்க. அங்கிருந்து விரட்டப்பட்டு இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். அங்கே கொஞ்ச நாள் ஆரம்பித்தோம். பிறகு அங்கிருந்து இன்னும் ஒரு வீடு, இப்படி பல வீடுகள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்களுக்கு செபிப்பதற்கு ஒரு இடம் இல்லையா?
அந்த சூழ்நிலையில தான் நானும் என்னுடைய மனைவியும் சில சூழ்நிலை கூடாக நாங்கள் போக வேண்டி வந்தது, என்னுடைய குடும்பம் போக வேண்டி வந்தது. அந்த வேளையிலே கர்த்தருடைய திட்டம் என்னவென்று கேட்பதற்காக ஒரு 21 நாட்கள் நானும் என்னுடைய மனைவி உபவாசத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவர் நாங்கள் அறியாத தேவ மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் கூட எங்களுக்கு யாரென்றே தெரியாது கர்த்தரில் சில உறுதிப்பாடுகளை தந்தார். பிறகு அதை கண்டினியூ பண்ண அந்த 21 நாள் ஜெபத்தை இன்னும் ஒரு 40 நாள் 61 நாள் நான் சொன்னேன், ஒன்று நான் சாக வேணும், இல்லையென்றா சுதந்திரமாக உடைய பணியை செய்ய நீங்க சரியான ஒரு திட்டத்தை தர வேணும். ஒரு கட்டத்திலே ஆண்டவர் தெளிவாக எங்களோடு கூட தெளிவாக ஆண்டவர் பேசினார், மனைவியோடு கூட பேசினார். ஒரு தரிசனத்துக்கூடாக சொற்பனத்துக்கூடாக மனைவி கூடாக அதை உறுதிப்படுத்தினார். அதுக்கு பிறகு என்னுடைய தலைமை போதரிடத்தில் நான் போய் சொன்னேன். அவர் அதற்குரிய ஒரு நேரத்தை குறித்து அவர் சொன்னார், இந்த நேரத்தில் நான் சபைக்கு இதை அறிவித்து உங்களை நான் வேறு பிரித்து விடுகிறேன். ஒரு மாதத்தின் முதல் ஞாயிறு தினத்திலே எல்லாரோடும் சேர்ந்து நானும் கொம்யூனியன் எடுத்து ஊழியர்களோடு சபைக்கு என்னுடைய தலைமைத்துவத்தில் இருந்த என்னுடைய தகப்பனார் சபைக்கும் அதை அறிவித்து என்னையும் சபையிலே பேச சொல்லி நானும் சபைக்கு என்னுடைய திட்டங்களை அறிவித்து சபை செபித்து என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் அடுத்த கிழமை 13/7/2025 நான் இந்த இடத்துல இதில் ஒரு செட் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன செட். இதில் 6 பேர் அப்படித்தான் வந்தோம். நான், மனைவி, 4 பிள்ளைகள். அந்த நேரத்தில் ஒரு யூத் கேம்புக்காக வந்த வவுனியாவை சேர்ந்த பாஸ்டர் ராஜீவ் அவர் வந்திருந்தார். அவர் போக வேண்டியவர். அவர் உண்மையாக சனிக்கிழமை வெளிக்கிட்டு இருக்க வேணும். ஆனால் நான் அவருக்கு சும்மா கோல் எடுக்கிறேன், அன்றைக்கு வெள்ளிக்கிழமை பாஸ்டர் எங்கே நிற்கிறீங்க? அவர் சொன்னார், கர்த்தர் என்னை திங்கட்கிழமை தான் போக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன். அவர் சொன்னார், நான் மட்டக்களப்பில் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், எனக்கு என்னென்னு தெரியல. அப்போதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஒரு ஆராதனை ஒன்று இருக்கு, 6 பேர் தான் அந்த ஆராதனைக்கு வருவாங்க, நீங்க வந்து செய்தி கொடுக்க முடியுமா? அப்போ அவர் சொன்னார், என்ன பாஸ்டர், நான் பெரிய ஒரு ஊழியக்காரன், நான் 600 பேர் ஒரு 6000 பேர் என்றால் நான் வரலாம், 6 பேருக்கு நான் வர முடியுமா? எப்படி வாரது என்று சொல்லிட்டு சிரித்தார். சிரித்துட்டு சொன்னார், 6 பேர் இல்லை பாஸ்டர், ஒரு ஆள் இருந்தாலும் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். அவர் வந்தார். இங்கே வந்தபோது நாங்கள் 6 பேரோடு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். 6 பேரை நம்பித்தானா பார்த்தா 60 பேர் கூடியிருந்தார்கள். இடத்துல யாரையாவது நான் பாங்கன்று சொல்லி யாராவது அழைச்சுன்னு சொல்லி யாராவது கை வைத்து காட்டுங்க, அப்படி நான் கூப்பிட்டு இருந்தேன். அப்படி 60 பேர் இந்த இடத்துல கூடினார்கள். நாங்கள் இந்த ஆராதனையை ஆரம்பித்தோம். அது தொடர்ந்தது. அதுக்கு பிறகு இந்த எனக்குள்ளே ஒரு நான் ஜெபித்துக் கொண்ட நேரத்தில் இப்படி ஒரு தரிசனம் மாதிரி தான், இப்படி ஒன்று செய்ய வேணும் என்று சொல்லி மனதில் வருது. இதெல்லாம் பிரித்து போட்டு, இது மதில், இந்த சுவர் மதில் சுவர், இது எங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதி, அது மதில், இந்த சுவர் மட்டும்தான் நாங்கள் கட்டின சுவர், இப்படி ஒன்றை செய்வோம் என்று சொன்னால் அதுக்கு பணம் தேவை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன செய்கிறது என்று தெரியல, நான் இப்படி ஒன்று செய்ய போகிறேன், நீங்கள் அதுக்குரிய தேவையை நீங்கள் எங்களுக்கு சந்தித்து தரணும். நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் இதுக்கு போட்டது தளவாய் மக்களுடைய அவர்கள் சேர்த்த காணிக்க தான் முதலாவதாக இதுக்கு போட்டது. 5,50,000 ரூபாய் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த
அதை வைத்து நாங்கள் தொடங்கினோம். பல எதிர்ப்புகளை சம்பாதித்தோம். தோபியாக்கள், சம்பல்லாத்துக்கள், நெகேமியாட காலத்தில் அந்த அலங்கத்தை கட்டின நாட்கள் எழும்பின வண்ணமாக பலர் எழும்பினார்கள். பலர் எதிர்த்தார்கள், பலர் சபித்தார்கள். எப்படி ஊழியம் செய்வான் என்று பார்ப்போம் என்று சவால் விட்டார்கள். இவனுடைய ஊழியம் கொஞ்ச நாள் தான், பிறகு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். இப்படி பல சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த கட்டுமான பணியை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் தான் நான் உண்மையாக ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸராக, தொழில்நுட்ப உத்தியோகத்தராக அந்த செட்டப் எனக்குள்ள மைண்ட் செட்டப் இருந்தபடியால் நான் ஒரு 3 வாரத்தில் அல்லது 1 மாதத்துக்குள்ளே முடிக்கலாம் என்று தான் ஆரம்பித்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாக இந்த இடத்தை நாங்கள் கட்டி முடிக்க அவ்வளவு காலம் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட 3.5 மில்லியன், 35 லட்சம் ரூபாய் இதற்கு ஃபுல்லாக கோஸ்டாக இருக்கிறது. அதுக்குரிய கணக்குகள், அதுக்குரிய வரவு செலவு அறிக்கைகள் எங்களுடைய பொருளாளர்கிட்டே இருக்கிறது. நான் பணத்தை கையாளுகிறது இல்லை. எங்களுக்கு பணத்தை கையாளுவதற்கு ஒரு குழு இருக்கிறாங்க, காணிக்கை எண்றதுக்கு ஒரு குழு இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு பொருளாளர் இருக்கிறார். சில வேளைகளில் எனக்கென்று சொல்லி, இது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கென்று சொல்லி யாராவது காணிக்கை தந்தால் தான் நான் எடுப்பேன். நான் கர்த்தருக்கு முன்பதாக இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு இதை வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடிக்கு இதுவரைக்கும் ஊழியத்துக்கென்று வந்த 1 ரூபாய் பணத்தை கூட நான் என்னுடைய தேவைக்காக நான் எடுத்ததில்லை. எங்களுடைய தேவைக்காக, என்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தினதில்லை. என்றால் கர்த்தர் அப்படித்தான் எங்களை உருவாக்கி வழிநடத்தி கொண்டு வர. நான் பெரிய ஆள் இல்லாட்டி நான் ஒரு பரிசுத்தவான் என்பதற்காக சொல்லவில்லை. எனவே கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் இதற்கு முடிந்தது. நாங்கள் நான் யோசித்தேன், ஒரு நல்ல இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக வடிவாக செய்ய வேணும், இதுக்குரிய திட்டங்களை போட்டு செய்ய வேணும். ஆனால் ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே அதற்குரிய சமாதானத்தை தரவில்லை. நான் ஜெபித்தேன். ஏனென்றால் இதை நாங்கள் இப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணி செய்கிற போது, இந்த ஓப்பனிங் செரமனி ஒரு வித்தியாசமாக செய்கிற போது சிலர் இதனால் துக்கப்படலாம். அதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதனால் சபையாராகிய நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற நாங்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இதை ஆசீர்வதித்து ஜெபித்து நாங்கள் இதுக்குள்ளே தொடர்ச்சியாக ஆராதனைகளை செய்ய ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. எனவே எங்களுடைய இடம் இது அல்ல, இது ஒரு டெம்பரரியாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறது. 17 வருஷமாக 10 ஏக்கர் காணிக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த இடத்துல ஒரு பிரமாண்டமான ஒரு ஜெப கூடாரத்தை போட வேண்டும் என்று சொல்லி 17 வருஷமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்திலே அதை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது சரியான நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு அதை தருவார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே தடவையிலே அமர்ந்திருந்து ஆராதிக்கத்தக்கதான ஒரு ஸ்தலம் ஏற்கனவே எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சீக்கிரத்திலே நாங்கள் சுதந்தரிப்போம். இதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆமென். எனவே இந்த ஆறுதல் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்குரிய லோகோ கூட நான் ஜெபத்தில் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எனக்கு தந்தது. இந்த பெயர் நான் சுயமாக வைக்கல, நான் ஜெபித்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு இந்த ஆறுதல் ஊழியம் என்ற அந்த பெயர் கர்த்தர் தந்தது. இந்த லோகோ கர்த்தர் தந்த இந்த லோகோ போடுங்க தம்பி. இந்த லோகோவை மத்தேயு 11:28 இருந்தால் அந்த லோகோவை கர்த்தர் எனக்கு தந்தார். ஒரு பக்கமாக அங்கே ஜனங்கள் மூட்டைகளோடு பாரங்களோடு ஏறுறாங்க. ஏறி மலையின் உச்சியில் மிகவும் கஷ்டப்பட்டு வராங்க. அதில் ஒரு குரஸ் இருக்குது. அந்த குரஸில் கொண்டு அவர்கள் கொஞ்சம் சின்ன நாட்களாக தான் முழுமையாக வரும். ஓகே பாருங்க, இதில் இதில் இறக்குறாங்க. இறக்கிது சந்தோஷமாக
அவங்க துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்து போறாங்க. வேதனைகளோடு, துக்கங்களோடு, மனபாரங்களோடு, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் பாவக்கட்டுகளோடு இருக்கிற மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் அவங்க பாரங்கள் எல்லாம் மாறி அவங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக அவர்கள் இறங்கி போகிறார்கள். இதுதான் கர்த்தர். அதை கூட எனக்கு எப்படி எதை நான் போடுற ஆண்டவரே, நான் அதிகமாக எதை செய்கிறதாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நான் கேட்பேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அப்போ கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை செய்ய சொல்லுவார், சிலதை செய்ய வேணாம் பண்ணுவார். இந்த இடத்துல இதை ஆண்டவர் எனக்கு தந்தார். எனவே இந்த ஊழியத்திலே, இந்த ஆறுதல் ஊழியத்தில் 10 விதமான தரிசனங்கள் இருக்கிறது. அதில் சுவிசேஷ ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், பெண்கள் ஊழியம், ஜெப ஊழியம், மீடியா ஊழியம், சபை வளர்ச்சி ஊழியம், சமுதாய பணிகள், புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியம், அடுத்தது மிஷனரிகளை உருவாக்கி அனுப்புகிற ஊழியம் என்று 10 விதமான தரிசனம் அங்கே இருக்குது. அதற்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் அதை அந்த தரிசனத்துக்கு நேராக நாங்கள் நகரத் தொடங்கி இருக்கிறோம். எனவே கர்த்தர் அந்த தரிசனங்களை இந்த தேசத்தில், பட்டணத்தில், உலக நாடுகளில் அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தரிசனத்தை தந்தவர் அதை நிறைவேற்றுவதற்கும் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஜீவன் பாஸ்டர் அடிக்கடி என்னோடு பேசுகிற நேரத்தில் சொல்வார், என்னாலையும் மற்ற ஊழியக்காராக்கள் சொகுசாக வாழ்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்க முடியும் பாஸ்டர் சொல்லுவார், ஆனால் என்னால் முடியாமல் இருக்கு. ஏனென்றால் தரிசனத்தை பெற்றவர்களால் இருக்க முடியாது, சும்மா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒன்று நாங்கள் செய்து கொண்டு, இல்லாட்டி நம்மளை கர்த்தர் விட மாட்டார், செய்து கொண்டே இருக்க சொல்லுவார். ஹல்லேலூயா. எனவே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சில காரியங்களுக்காக. முதலாவது, என்னுடைய இந்த ஊழியத்தில் என்னோடு இந்த 18 வருஷமாக தோளோடு தோள் கொடுத்து என்னோடு கூட இந்த பயணித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காரியத்தை நான் இந்த நன்றி செலுத்துகிற காரியத்தை நான் யோசித்து கொண்டிருந்தது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் அங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க, பவுல் சொல்றார், உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளை எனக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இரண்டால் கண்களையும் பிடுங்கி நான் கேட்டால் கண்களை கூட ஆண்டவர், பாஸ்டர் உங்களுக்கு கண் வேணும், அந்த கண் நான் தருகிறேன் என்று சொல்லி அதை கூட பிடுங்கி தரத்தக்கதாக அவ்வளவு விசுவாசம் உள்ள கர்த்தர் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே, என் மேலே விசுவாசம் உள்ள உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஊழியத்திலே கர்த்தர் எனக்கு தந்த முத்துக்களாக இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்ற முத்துக்களை ஆண்டவர் இந்த ஊழியத்திலே தந்திருக்கிறார். எனவே இந்த ஊழியத்தில் நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய இருதயத்தின் அடியாளத்திலிருந்து நான் நன்றி கூறுகிறேன். அதே போல இந்த ஒரு வருஷ ஊழிய பிரயாணத்தில் எனக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த மாவட்டத்திலிருந்து வழங்கிய தேவ ஊழியர்கள் ஒவ்வொருத்தருக்கு விசேஷமாக பாஸ்டர் ஜீவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாஸ்டர் ராஜீவ், அவர் வவுனியாவில் இருக்கிறார். இந்த தேவ மனுஷனுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். பாஸ்டர் ரோஷான் சைன் சர்ச், அவர் எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். பாஸ்டர் குகன், அவர் எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். பாஸ்டர் ஜோன் லோகநாதன், இப்படி அநேக ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள், அதே நேரத்தில் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை மட்டக்களப்பில் செய்து அநேக ஊழியர்கள் என்னை ஆலோசனைகளை கொடுத்து தாங்கினார்கள். இந்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த ஊழியத்தை ஜெபத்தில் தாங்கின ஆவிக்குரிய நண்பர்களுக்கு
நான் நன்றி கூறுகிறேன். விசேஷமாக இன்னும் ஒரு காரியம், உதாரணத்துவமான காணிக்கைகளை தந்து இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நேசித்து தாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து அவருடைய திருச்சித்தத்தை இந்த ஊழியத்திலே நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.